ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வயிற்றுப்புண், வாய்ப்புண்ணெல்லாம் குணப்படுத்தக்கூடியதும் செரிமான சக்தியை அதிகரிக்கக்கூடியதும் உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதும் அதிக மருத்துவ குணங்களும் கொண்ட மணத்தக்காளி கீரையை பற்றி தான் நான் இன்றைக்கி வீடியோவில் காமிக்க போகிறேன். அந்த மணத்தக்காளி கீரையை நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். அதை கூட்டாக பண்ணலாம், இப்போ பொரியல் பண்ணலாம், மசியல் பண்ணலாம், சாம்பார் செய்யலாம், தண்ணி சாதம் செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லது. இந்த மணத்தக்காளி கீரையை நான் இப்போ கூட்டு பண்ணியிருக்கேன், பாசிப்பருப்பு போட்டு. அந்த மணத்தக்காளி கீரையை சுட சுட சாதத்தில் அந்த பாசிப்பருப்பு கீரையை போட்டு பிசைஞ்சி அதோட நான் மாங்காய் பச்சடி வச்சுருக்கேன். எனக்கு இனிப்பு மாங்காய் பச்சடி இந்த சீசனில் எப்படி அடிக்கடி செஞ்சிடுவேன், ரொம்ப பிடிக்கும். அந்த கூட்டுக்கும் அந்த இனிப்பு மாங்காய் பச்சடியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசி அமிர்தமாக இருக்கும். அது சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன். அந்த இனிப்பும் அந்த பருப்பும் அது ருசியே தனி தான். இன்னும் என் வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் காராச்சவு இல்லாமல் சைவ சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அதான் இருக்குது. அந்த பருப்பு கீரை மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை எல்லாருக்குமே தெரியும். வெள்ளைப்பூ இருக்கும், குட்டி குட்டாக காய் இருக்கும். அந்த பழம் கருப்பு கலரில் இருக்கும். அந்த பழத்தை கூட வெடிச்சா நம்ம சாப்பிடலாம். இந்த வெள்ளைப்பூ இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளைப்பூருக்கு இந்த காமிக்கிறது மணத்தக்காளி கீரை குருமா வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். இந்த காயை வத்த போட்டு வத்த குழம்புலாம் வைப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லது. அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது இந்த மணத்தக்காளி கீரை. நம்ம எப்படியும் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடலாம், அவ்வளோ நல்லது. கிராமங்கள்லாம் சும்மா வயல் ஓரம் தெருவோரமே நல்லா விளைஞ்சிருக்கும். டவுன்லலாம் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். ஒரு கட்டுக்கீரை 30 ரூபா வாங்கியிருக்கேன். சுத்தமாக ஆஞ்சி அலசிட்டு இப்போ நம்ம கூட்டு செய்யலாம் பாருங்கள். காமிக்கிறேன். அதாவது வானிலையில் எண்ணெயை ஊற்றி நான் அந்த கூட்டுக்கு வடகம் போட்டு தான் தாளிப்பேன். வடகம் போட்டால் ருசி நல்லாயிருக்கும். வெங்காய தாளிப்பு வடகம் இது. இந்த தாளிப்பு வடகம் இல்லாதவங்க கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சுக்குவாங்க, வெந்தயம் போட்டு. இப்போ இந்த வடகம் நல்லா பொரிஞ்சோடனே இல்லை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தாளிப்போட சேர்த்து அது நல்லா வதங்கட்டும். இந்த கீரை கூட்டோட தண்ணி சாறு இன்னும் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்ல வயிற்று புண்ணுக்கு. தண்ணி சாறு வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை போடுறேன். இல்லை புளிப்புக்கு நம்ம இந்த கூட்டுக்கு நம்ம புளி சேர்க்க மாட்டோம். அதனால் தக்காளி தான், ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அந்த கீரையை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு, அதாவது அலசிட்டு அதுக்கு நம்ம தான் கட் பண்ணணும். அதில் கட் பண்ணிவிட்டு அலசி சத்தெல்லாம் போயிடும். அந்த கீரையை அலசிட்டு கட் பண்ணி இப்போ நல்லா வடிகட்டின பிறகு, தண்ணியை வடிகட்டின பிறகு இந்த வெங்காயம் தக்காளி வடக்கம் தாளிப்புள்ள இதை சேர்த்துக்கலாம். கீரை பார்க்க தான் கண்ணுக்கு நிறையா தெரியும். இப்போ எல்லாம் வதங்கினோன்னே சுருங்கிடும். இந்த கூட்டு கரெக்டாக ஒரு 4 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவு கூட்டு செய்கிறேன். அந்த நான் காமிச்ச மணத்தக்காளி கீரை கட்டில் கட்டு தான் ஆஞ்சிருக்கேன். அதுவே இவ்வளோ இது இருக்குது. இந்த கீரை செரிமானத்துக்கு அவ்வளோ நல்லது. உடம்பு குளிர்ச்சி கொடுக்கும். ரொம்ப நிறைய மருத்துவ குணங்கள் இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்குது. அதனால தான் இந்த காயை உங்களுக்கு மோரில் ஊற வச்சு காய வச்சு வத்தலாக்கி வத்த குழம்புலாம் எல்லாருமே செய்வாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் மணத்தக்காளி வத்த குழம்பு அவ்வளோ வாசனையாக ருசியாக இருக்கும். அது மாதிரி கீரையும் அந்த ருசி இருக்கும் உங்களுக்கு. இப்போ கீரையை நல்லா வதக்கிடுங்க. வதக்கினா நல்லா வெந்துடும். இந்த சமயத்தில் நான் ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பாசிப்பருப்பில் செய்கிற கூட்டு. பாசிப்பருப்பு வயிற்று புண்ணுக்கெல்லாம் உடம்புக்கு நல்லது. அதில் நம்ம மணத்தக்காளி கீரையும் சேர்த்து இது கூட்டு செய்கிற இது பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து பழக்குங்க. சாதாரணமாக இந்த மணத்தக்காளி கீரை லேசாக கசப்புத்தன்மை இருக்கும். இது மாதிரி கூட்டு தேங்காயெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கசப்புத்தன்மை இருக்காது. இப்போ இந்த பருப்பும் கீரையும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதில் காரத்துக்கு இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இது ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் சேர்க்குறோம் நம்ம இதில். இந்த மணத்தக்காளி கீரையோட பாசிப்பருப்பு, ஜீரகம் சேர்த்துருக்கோம். எல்லாமே மருத்துவ குணங்குள்ள சாப்பாடு தான் இது. இது சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைடிஷாக தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரைக்கு இதெல்லாம் கீரையெல்லாம் வெந்த பிறகு உப்பு போடுங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு விரக்கடை உப்பு போட்டு இல்லை இந்த மசாலாலாம் கொதிக்கிற சமயத்தில் ஜீரகமும் தேங்காயும், ஒரு கைப்பிடி தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன்.
இல்லை நம்ம தாளிப்புலவும் போட்டிருக்கோம் ஜீரகம். இப்போ இந்த தேங்காயிலேயே அரைச்சி போடுறோம். தேங்காய் கொஞ்சமாக ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு சேர்த்து அரைச்சி இல்லை சேர்த்துருங்க. இறக்குற சமயத்தில் எப்போதும் தேங்காய் அரவையை சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போக கொதி வரத்துக்கு டைம் கொடுக்கணும். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே காமிக்கிறேன். நல்லா கொதி வந்துட்டு அவ்வளோதான், இறக்க வேண்டியது தான். அற்புதமான மணத்தக்காளி கீரை பாசிப்பருப்பு கூட்டு செஞ்சாச்சு. இந்த கீரை கூட்டு அவ்வளோ உடம்புக்கு நல்லது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. நோயற்ற வாழ்வு வாழலாம். இது மாதிரி நம்ம வீட்டில் சமையல்லே இது மாதிரி மருத்துவ குணம் முல்லைக்கீரையெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம்னா உணவே மருந்துன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது உண்மைதான். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை கூட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் இறக்குற சமயத்தில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை கூட்டு. இப்போ இந்த கீரைக்கூட்டை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ அற்புதமாக வந்திருக்கோம் பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.